என்ன ஒரு ஜோடி பொருத்தம். முத்தரசு தம்பி வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். நாளைக்கு நான் வெண்ணிலா செய்ய போற பிரசாதத்துல பூச்சி மருந்த கலக்க போறேன். என்ன மச்சா, அடுத்தது நகை பிசினஸ் பண்ண போறீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்ல. அண்ணே, எல்லா நகையும் சூப்பரா இருக்குண்ணே. இந்த நகைங்கெல்லாம் கடை வைக்கிறதுக்காக ஒண்ணும் இல்ல. நாளைக்கு வெண்ணிலாக்கு கனகாபிஷேகம் நடக்க போதுல்ல, அதுக்காக வர வச்சிருக்கிற புது நகைங்க. சரி மச்சா, அப்புறம் இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன மாப்பிள்ள கேள்வி இது? பூஜை முடிஞ்சதும் எல்லாத்தையும் திரும்ப கடைக்கே கொடுத்துறணும். இது கூட உங்களுக்கு தெரியாதா? சித்தி சித்தி, அதான் இல்ல, இந்த நகையெல்லாம் வெள்ளை கொடுத்து வாங்கியாச்சு. அப்படியா? ஆமா, கனகாபிஷேகம் முடிஞ்சு நம்ம வெண்ணிலா இந்த நகையெல்லாம் போட்டு சும்மா அம்மன் மாதிரி வந்து நிக்க போறோம். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல பேசினாங்களே தீட்டு தோஷம், அதெல்லாம் இனிமே பேசவே மாட்டாங்க. சரிண்ணே, பிரசாதம் கொடுத்து முடிச்சதும் இந்த நகையெல்லாம் யாருக்குண்ணே? இதுல என்ன சந்தேகம்? எல்லா நகையும் நம்ம வெண்ணிலாக்கு தான். இவளுக்கு வந்த வாழ்வை பாத்தீங்களா? பிளாஸ்டிக் செயினை போட்டு தெரிஞ்சவளுக்கு புதுசா தங்க நகையெல்லாம் தேவைதான். என்ன வெண்ணிலா, நகையெல்லாம்? ஏய், என்ன வெண்ணிலா, எதுக்கு இப்ப போய் அழுதுட்டு இருக்க? கண்ணை தொடச்சுக்கோ. வெண்ணிலாவை பார்த்து நாளைக்கு ஊரே பொறாமப்பட போகுது. ஏ ஸ்வேதா, தோஷம் இருக்குன்னு கிளப்பி விட்டு அவளுக்கு கெட்டது நடக்கும்னு பார்த்தோம். கடைசியில பார்த்தா நகையெல்லாம் இப்படி குவியுது. ஊர்ல எல்லாரும் பாராட்ட போறாங்க. பாத்தியா ஸ்வேதா? வாய மூடு. வணக்கம் தம்பி. காசி, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி முக்கடல்ல இருந்தும் புண்ணிய தீர்த்தம் கொண்டு வந்தாச்சுங்க. அப்படியா? வெரி குட். எங்க வச்சிருக்கீங்க? கோயில்ல வச்சாச்சுங்க. நாளைக்கு பூஜை சாமானோட சேர்த்து வச்சிருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். வரங்க தம்பி. வாங்க. சரிங்க சார், அப்ப நாங்களும் வரோம் சார். வாங்க மாமா, ஒரு நேரத்துல ஒரு தீர்த்தத்தை கொண்டு வர்றதுக்கே பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். ஒரே நேரத்துல 3 தீர்த்தத்தையே கொண்டு வர வச்சிருக்கீங்க. அதுவும் இவ்ளோ ஷார்ட் டைம்ல. நிஜமாவே இது ரொம்ப பெரிய விஷயம் மாமா. உண்மையிலேயே வெண்ணிலா ரொம்ப கொடுத்து வச்சவ. என்ன கலை பேசிட்டு இருக்க? நம்ம வெண்ணிலா, அவளுக்காக இமயமலையை கூட நம்ம ஊருக்கு கொண்டு வரதுக்கு நான் தயங்க மாட்டேன். வெண்ணிலாக்காக எப்பவுமே நான் இருக்கேன். வெண்ணிலா, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். இப்ப போய் என் கண்ணை கலங்கிட்டு இருக்க குழந்தை மாதிரி. நான் கவலையில அழுதேன்னு உனக்கு யார் முத்துமாமா சொன்னா? சந்தோஷம் தாங்க முடியாம அழுறேன். இவ மேல நம்ம திட்டப்படி நாளைக்கு அந்த கெமிக்கலை ஊத்துறதுல தப்பே இல்ல. எரியுது எரியுதுன்னு கத்தி கதறி ஊர் கண்ணு முன்னாடி சாகட்டும். வாசனையே சூப்பரா இருக்கே. இன்னைக்கு சாப்பிடுற யாருமே உன்னை மறக்க மாட்டாங்க. சாமியை நினைச்சுதானே கலை பண்றோம்.
அதான் இப்படி வாசனை வருதுன்னு நினைக்கிறேன். சரி சரி, இந்த நெய்யை ஊத்து. ஆ இரு இரு, இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும், அப்புறமா ஊத்தலாம். சரி சரி. இந்தா, நீ கேட்ட பூச்சி மருந்து கெமிக்கல் இதுல இருக்கு. இந்தா, வெண்ணிலா பண்ணிட்டு இருக்கிற பொங்கலுக்கு பக்கத்துல நெய் இருக்கு. அவளுக்கு தெரியாம இந்த மருந்து நெய்யில கலந்துடணும். அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். சரி வெண்ணிலா, நீ அப்புறம் பாத்துட்டு இரு. நான் பூசாரிக்கிட்ட ஏதாவது வேணுமான்னு கேக்குறேன். வெண்ணிலா, ஹே, வாசனை பயங்கரமா வருது. எப்போ எங்களுக்கு பொங்கல் கிடைக்கும்? இது ஆயிட்டு இருக்குல்ல. வெள்ளம் எல்லாம் போட்டாச்சா? ஆமா ஆமா. சரி வெண்ணிலா, நீ பிரசாதம் செய்யற வேலையை பாரு. நாங்க சாப்பிடுறதுக்கு ஆவலா காத்துட்டு இருக்கோம். வாடி போலாம். என்னாச்சு? ஸ்வேதா, நீ சொன்ன மாதிரி பூச்சி மருந்து கலந்தாச்சு. அப்போ நானே என் கையால அத பிரசாதத்துல கலக்கிற நல்ல காரியத்தை பண்ண போறேன். ம்? என்ன வெண்ணிலா? என்னாச்சு? பிரசாதம் பண்ற வேலையெல்லாம் முடிஞ்சுதா? இதோ முடிய போதுக்கா. நெய் எங்க? ஏய் வெண்ணிலா, இரு நான் எடுக்கிறேன். விடு, நான் திறந்து தரேன். எல்லா வேலையும் நீயே கஷ்டப்பட்டு செய்யற. என்ன ஏதாவது உதவிக்கு கூப்பிட வேண்டியதானே? இரு நானே ஊத்துறேன். நீ கலக்கு. நீ கலக்கிற பிரசாதத்துல இந்த ஊரே கலங்கி போக போகுது. வெண்ணிலா, ஒரு நிமிஷம் வரேன் நானு. ஐயா, இந்த கலசம் எல்லாம் எதுக்கு? வெண்ணிலா பிரசாதம் செஞ்சு முடிச்சதும் அபிஷேகம் பண்றதுக்காக வச்சிருக்கிற தீர்த்த குடமா இது. இந்த கெமிக்கலை இப்போ கலசத்துல கலந்தாச்சு. இத மட்டும் ஊத்துனா அதுல நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ல வெண்ணிலாவோட பாடி ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. கதறி கலங்கி துடிக்க போறா. சும்மா தீ பிடிச்ச மாதிரி உடம்பு எரியும். தேய்ச்ச இடத்துல தோல் அழுகுன மாதிரி ஆயிடும்.
போலாம். என்னம்மா வெண்ணிலா, எல்லாமே ஆச்சா? ஆயிடுச்சு முத்து மாமா. அப்ப சரிம்மா, தீர்த்தத்தை வச்சு அபிஷேகத்தை முடிச்சிடலாம். சரி சாமி. ம். போலாம். வாங்க போலாம். பாத்தீங்களா, இந்த குடம் தான் வெண்ணிலா விதியை தீர்மானிக்கிற குடம். அவன் முடிவுரையை எழுத போற குடம். இது வெண்ணிலா தீ மிதிச்சப்போ உதவி செஞ்ச கிளியாச்சே, இது ஏன் தீர்த்தத்தை தட்டி விட்டுச்சு? கிளி தட்டி விட்டுருக்குன்னா காரணம் இல்லாமலா தட்டி விட்டுருக்கோம்? சரி, கவலைப்படாதீங்க, நான் போய் வேற தீர்த்தம் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் அபிஷேகத்தை பண்ணிட்டு பிரசாதத்தை விநியோகம் பண்ணுவோம். இது எப்படி நடக்குது? யார் இந்த கிளி அனுப்புறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. அது வந்து தீர்த்தத்தை கவுத்து நம்ம திட்டத்தையும் கவுத்துருச்சு. இப்ப என்ன ஸ்வேதா பண்றது? பூச்சி மருந்து கலந்த பிரசாதத்தை சாப்பிட்டு எல்லாரும் மயங்கி விழுந்து அவஸ்தைப்படுறதையும், பரிகாரம் நிறைவேறாம வெண்ணிலா தவிக்கிறதையும், இந்த ஊர் மக்கள் எல்லாரும் மயங்கி விழுந்து அவளுக்கு சாபம் விடுறதையும் நாம வேடிக்கை பார்க்க வேண்டியதான். வெண்ணிலா, உன்னை இப்ப பார்க்கும்போது சாட்சாத் அந்த அம்மனே கருவறையில இருந்து வெளியில வந்த மாதிரி இருக்கு. சரி வா, சாமி கும்பிடலாம். ஒரு 2 பேர் வந்து பிரசாதத்தை எடுத்துட்டு போங்க.
போம்மா, போய் உன் கையால நைவேத்தியம் பண்ணி பிரசாதத்தை ஊர்க்காரங்க எல்லாருக்கும் கொடு. அது முடிஞ்சதுன்னா உன்னை பிடிச்ச பிரேத தோஷம் அடியோட போயிடுச்சுன்னு அர்த்தம். அம்மன் மாதிரி இருக்கான்னு சொன்னவங்க எல்லாரும் வெண்ணிலாவை அசிங்கப்படுத்துற நேரம் வந்தாச்சு. அட என்னப்பா அந்த கிளி சும்மா வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கு, துரத்துக்கப்பா. கிளி எங்க போச்சுனே தெரியலையே. வெண்ணிலா, நீ பிரசாதத்தை குடுமா. நம்ம பார்த்த வரைக்கும் கிளி வெண்ணிலாவுக்கு சாதகமா தான் எல்லாமே பண்ணிருக்கு. ஒருவேளை இந்த ஸ்வேதா இதுல ஏதாவது கலந்திருப்பாளோ? முத்தரசையா, என்னவோ எங்களை குறை சொன்னீங்கல்ல, இப்ப என்னாச்சு? தெய்வ குத்தம் இருக்கிறதுனாலதான் கிளி இந்த பிரசாதத்தை தட்டி விட்டுருச்சு. எல்லாத்தையும் காசு செலவழிச்சு பெருசா பண்ணிட்டு தோஷம் கழிஞ்சிருச்சுன்னு நாம நினைச்சா போதுமா? செய்யற பரிகாரத்தை சாமி ஏத்துக்கிட்டு மனசு குளிர்ந்திருந்தா இப்படி நடக்குமா? ஏதோ தப்பு நடந்திருக்குங்க. முதல்ல எங்களை குறை சொல்றதை விட்டுட்டு என்ன தப்பு நடந்துச்சுன்னு யோசிங்க. அப்புறமா பிரசாதம் தரலாம், பரிகாரம் பண்ணலாம். வெண்ணிலாவுக்கு தோஷம் கழியாம இருக்கிறதுனாலதான் அந்த கிளி வந்து யாரையும் சாப்பிட விடாம தட்டி விட்டுருச்சு. சாமி, தம்பி, ஒரு நிமிஷம் வரேன். இப்ப நான் போய் அந்த பொங்கலை சாப்பிட போறேன். ஏய், என்ன உளற? உளறல, ரொம்ப தெளிவா யோசிச்சுதான் சொல்றேன். அந்த கிளி தடுத்து யாரையுமே சாப்பிட விடாம பண்ணுது. யாராவது சாப்பிட்டா தானே அதை சாப்பிட்ட மயங்குறாங்க. அப்போ வெண்ணிலாவுக்கு தோஷம் கழியலன்னு ஊருக்கு தெரியும். அதனால அந்த ரிஸ்க நானே எடுக்க தீர்மானிச்சிட்டேன். வேணா ஸ்வேதா, ஏதாவது ஆயிட போகுது. ஒன்னும் ஆகாது. ஹாஸ்பிட்டல் இங்க இருந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. உடனே கூட்டிட்டு போய் ஸ்டொமக் வாஷ் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு இப்ப வேண்டியதெல்லாம் வெண்ணிலாவுக்கு தோஷம் கழியலன்னு ஊர் சொல்லணும். அதனால நானே அதை சாப்பிட்டு சொல்ல வைக்கிறேன். நான் போறேன். வெண்ணிலா, நீயே உன் கையால எனக்கு பொங்கல் வச்சு கொடு, நான் சாப்பிடுறேன். உன்னை திரும்ப திரும்ப தப்பா பேசுறவங்க முகத்துல கரிய பூசுறேன். ஸ்வேதா, எதுக்குமா தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற? இல்லப்பா, நான் நல்லா யோசிச்சு பாத்துட்டேன். எனக்கு வெண்ணிலாவுக்கு தோஷத்தை போக்க மாமா படுற கஷ்டம் தான் ஞாபகம் வருது. வெள்ளக்கு இறைச்ச நீர் மாதிரி வீணா போகிறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது. அதுவும் இல்லாம வெண்ணிலா பாவம், அவளை தப்பா பேசுறவங்களுக்கு நான் இதை சாப்பிட்டு காட்டினாதான் உண்மை புரியும். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. வெண்ணிலா, நீ கூட. கூடன்னு சொல்லிட்டு இருக்கல.
தீமை ஒழிய யுத்தம் தொடரும் யுத்தம் பழிக தீர யுத்தம் தொடரும் யுத்தம் தவறு ஒழிய யுத்தம் தொடரும் யுத்தம் பழிக தீர தொடரும் யுத்தம் தீமை ஒழிய யுத்தம் தொடரும் யுத்தம் பழிக தீர